கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை வெளி அரங்கமா இருக்கும். வெளி அரங்கமா இருக்கும். கர்த்தருடைய மகிமை வெளி அலங்காரமா இருக்கும். ஆமென். அப்ப கர்த்தருடைய மகிமைய யாரு பார்த்திருக்கா அப்படின்னா, அவரை தேடினவங்க பார்க்க முடியும், அவரை விசுவாசத்தவங்க பார்க்க முடியும், அவரோட பிரவேசிக்கிறவங்க பார்க்க முடியும், அவரோடு இருக்கவங்க பார்க்க முடியும், அவரை ஆராதிக்கிறவங்க பார்க்க முடியும், அவரிடத்துல உடன்படிக்கை பண்றவங்க கர்த்தருடைய மகிமையை கண்டுபிடிக்க வேண்டாமே. அவருடைய மகிமை நமக்கு அவ்வளவு ஒரு ஆஸ்வாதமா இருக்குமாமே. அவருடைய மகிமையை நீங்க கண்டுபிடிச்சு அந்த மகிமைக்குள்ள நம்ம உள்பிரவேசித்து நம்ம போகும்போது மகிமைக்கு ராஜாவா நம்மளை மாற்றுவாரா. என்ன செய்வாராம்? மகிமைக்கு ராஜாவும் ராஜாவுக்கு ராஜாவும் தலைவருக்கு தலைவராகவும் முதலாளிக்கு முதலாளியும் ஓனருக்கு ஓனரும் கங்காணிக்கு கங்காணியுமாக தேவன் நம்மளை மாற்றுறார். ஏன்னு கேட்டா அவருடைய மகிமை நமக்குள்ள இருக்கப்படினால அந்த மகிமை நம்ம என்ன செய்யும்? உண்டுதல் பண்ணி தள்ளி கொண்டே இருக்கும். நீ ஜெபம் பண்ணு, நீ கர்த்தரை ஆராதி, நீ கர்த்தரை தேடு, நீ கர்த்தரோட இருந்து அந்த மகிமை உண்டுதல் பண்ணும். அந்த மகிமை இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எல்லாம் வெறுமையா போய்விடும். ஆமென். இப்ப வெறுமையா போறதை காட்டிலும் அந்த மகிமையை ஈஸியா கண்டுபிடித்து கொள்ள வேண்டாமே. அந்த மகிமைக்குள்ளாக நம்ம உள் பிரவேசிக்க வேண்டும். மகிமைக்கு அந்த மகிமை உள்வாங்கி கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு காரணத்தினால மேற்போக்கில் பார்த்துட்டு போகாத பணி அவருடைய மகிமையை நான் உள்வாங்கி கொள்ள வேண்டும். அவருடைய மகிமை எனக்கு உள்ள பிரவேசிக்க வேண்டும். நீங்க சொல்லுங்க, அவருடைய மகிமை எனக்கு உள்ள பிரவேசிக்க வேண்டும். அந்த மகிமை நிமித்தமாகத்தான் நான் ஓடணுமே ஒழிஞ்சு அந்த மகிமை இல்லாத நான் ஓடக்கூடாது. அந்த மகிமையை நான் உள் பிரவேசிக்கிறேன், நான் உணவா சாப்பிடுறேன், அந்த மகிமையை நான் உணவா என் கண்ணில் பார்க்கிறேன், அந்த மகிமையை கண்களாக கொண்டு வாங்க, அந்த மகிமையை இருதயத்துக்களாக கொண்டு வாங்க. இந்த மகிமையை பார்க்காத நாள் எனக்கு ஒரு நாள் கூட வேண்டாண்டவரே. அந்த மகிமையை நான் பார்க்கும்படியாக அவருடைய பிரசனத்துக்களாக என்னை நடத்து காண்டவரேன்னு சொல்லி அந்த மகிமையை நம்ம ஆள் கொண்டு போகும்போதுதான் ஒரு மகிமையான பிரசனம் இறங்குமா நம்ம மேல. ஹல்லேலூயா. என்ன இருந்தா ஒரு மகிமையான பிரசனம். ஆமென். அந்த மகிமையான பிரசனத்தான் தான் நம்ம என்ன செய்யணும்? ஆள் கொள்ள வேண்டும். இதுக்குத்தான் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ மகிமையான காரியங்களோட உள்பிரவேசி கர்த்தர் உன்னை நடத்துவாராக. ஆமென்.